வெல்கம் டு எஸ்எம்ஜே டெக்கப். ஐஎஃப்ஹெச்ஆர்எம்ஸில் எப்படி நம்ம ஆனுவல் இன்க்ரிமெண்ட் ஆஃபீஸில் இருக்கிற எல்லாருக்கும் அல்லது குறிப்பிட்ட எம்ப்ளாய்க்கு எப்படி ஆனுவல் இன்க்ரிமெண்ட் எப்படி அப்டேட் பண்ணுறதுங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு உங்களோட ஐஎஃப்ஹெச்ஆர்எம்எஸ் லாகின்ல இனிஷியேட்டர் லாகின்ல லாகின் பண்ணிக்கோங்க. ஹியூமன் ரிசோர்ஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஜிடிஎன் பே சர்வீசஸ் அப்படிங்கிற ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இன்க்ரிமெண்ட்டுக்கு கீழே ஆனுவல் இன்க்ரிமெண்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். ஆனுவல் இன்க்ரிமெண்ட் ப்ரோக்ராம் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உள்ள மூணு டீட்டெயில் கேட்கும். பீரியட் நேம், அது எந்த மந்தோட ஆனுவல் இன்க்ரிமெண்ட் அதை கொடுங்க. ஏப்ரல். உங்களோட டிடிஓ செலக்ட் பண்ணுங்கள். அப்புறம் உங்களோட ஆஃபீஸ் கொடுக்கணும். இதில் ஒரு எம்ப்ளாய்க்குன்னா நீங்கள் எம்ப்ளாயி நம்பரையும் கொடுத்து நீங்கள் ரன் பண்ணணும். இல்லை உங்கள் ஆஃபீஸில் இருக்கிற எல்லாருக்கும் சேர்த்து பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் எம்ப்ளாயி நம்பர் எதுவும் கொடுக்க வேண்டாம், ஏன்னா அது மேண்டேட்டரி ஃபீல்டும் கிடையாது. ஸோ ஆஃபீஸில் இருக்க எல்லாருக்கும் பண்ணுறது தான் நம்ம இதில் பார்ப்போம். ரிப்போர்ட் ஃப்ளாகில் நீங்கள் ப்ராசஸ் வித் ரிப்போர்ட் கொடுங்க. ஓகே, கண்டினியூ கொடுங்க. இதில் சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்தீங்கன்னா அது ரன் ஆக ஸ்டார்ட் ஆகும். மானிட்டர் ரிக்வெஸ்ட் ஸ்டேட்டஸில் செக் பண்ணிங்கன்னா கம்ப்ளீட் ஸ்டேட்டஸில் காட்டும், ரன்னிங் காட்டும், ரிக்வெஸ்ட் டேட்டு காட்டும். ஸோ ரன்னிங்கில் இருக்குது. திரும்ப நீங்கள் ரீஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க. அது கொஞ்சம் செகண்ட்ஸ்லேயே ரன் பண்ணி விடணும். ஓகே, இதில் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ இன்க்ரிமெண்ட் ஏறி இருக்கும், ஆனால் சேலரியில் சேஞ்சஸ் வராது. ஏன் வராதுன்னா நம்ம சேலரி பில் ரன் ஆன பிறகு தான் இந்த அப்டேஷனை பண்ணியிருக்கிறோம், அதனால் வராது. ஐஎஃப்ஹெச்ஆர்எம்ஸில் பேரோல் ரன் ஆகிறதுக்கு முன்னாடி இன்க்ரிமெண்ட் அப்டேட் நம்ம போட்டுட்டோம்னா, என்ட்ரி பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காகவே சேலரி பில்லில் ரிஃப்ளெக்ட் ஆகிரும். நம்ம திரும்ப மார்க் ஃபார் ரீகால்குலேஷன் கொடுக்க வேண்டிய தேவை கிடையாது. சேலரி பில் ரன் ஆன பிறகு பண்ணால் மட்டும்தான் நம்ம மார்க் ஃபார் ரீகால்குலேஷன் பண்ணணும். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் ஐஎஃப்ஹெச்ஆர்எம்எஸ் ரிலேட்டடாக வீடியோ வேணும்னா உங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.